தமிழ் திரையுலகில் ஒரு தனி பாதை வகுத்து சாதனை மன்னனாக திகழ்ந்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய மறைவு நமக்கெல்லாம் மிகுந்த வேதனையை தந்துள்ளது. யாருமே எட்டி பிடிக்க முடியாத சாதனையை செய்து காட்டிய அவர் 1977 16 வயதினிலே தொடங்கி அடுத்து கிழக்கே போகும் ரயிலை எடுத்து கிராமிய படங்கள் தான் எடுப்பார் என்ற நிலையை மாற்றி ஒரு திரில் மிகுந்த சிகப்பு ரோஜாவை தந்து முதல் மரியாதை வரை பல படங்களை வெற்றி படங்களை தந்து பல மொழிகளில் இயக்குநராக படங்களை எடுத்து இந்தியாவில் இருக்கிற அதிகபட்ச அனைத்து திரைத்துறை விருதுகளையும் பெற்ற இயக்குனர் இமயம் அவர்களுடைய மறைவு நம்மை மீளா துயரை ஆழ்த்தி இருக்கிறது. அவருடைய திரையுலக வாழ்க்கை திரையுலகில் ஈடுபடக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு வழிகாட்டியாகவும் படிப்பினையாகவும் இருக்கும் என்பதில் எந்த கருத்து வேறுபாடும் இருக்க முடியாது. அவருடைய 16 வயதினிலே படத்திலே தோன்றிய பிறகுதான் ரஜினி அவர்களுக்கு அந்த பரட்டை என்ற ஒரு கேரக்டர் அவருக்கு மிகப்பெரிய புகழை பெற்றுத் தந்தது. அதேபோன்று கமலஹாசன் அவர்களுக்கும் இருவருக்குமே அந்த படம் மிக வெற்றி படமாக அமைந்து இன்றைக்கு வரை அவருடைய திரையுலக வாழ்க்கையில் அடித்தளம் அமைத்தது அந்த 16 வயதிலே படம்தான். அப்படிப்பட்ட இயக்குனர் அவர்கள் திரையில் மட்டுமல்ல தமிழக மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுக்க தயங்காதவர். தமிழர்களுடைய உரிமைக்காக தமிழ்நாட்டின் உரிமைக்காக பல்வேறு கருத்துக்களை துணிச்சலாக பேசியவர். அதற்கான போராட்டங்களில் ஈடுபட்டவர் இயக்குனர் அவர்கள். அவருடைய மறைவு ஈடு செய்ய முடியாதது. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறோம்.